ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபிங்கர்ஸ் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபிங்கர்ஸ்க்கு எப்படியெல்லாம் டிசைன் கொடுக்கலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் ட்ரா பண்ணிடுங்க. டபுள் சைடில் இந்த எஜ்ஜு அந்த எஜ்ஜை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஒரு யூ ஷேப்பு, ஒரு நெயில் ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி அந்த யூ ஷேப் ட்ரா பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் இந்த யூ ஷேப் போடலைன்னாலும் பரவாயில்ல, ஸ்கொயர் ஷேப்பு ஈக்குவல் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ் நம்ம ஃபில் பண்ணலாம். ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் லேயரில் தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. மறுபடியும் தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம 4 லைன் கொடுத்ததில் சென்டர் 2 லைன்ஸ்க்கு போல்டிங் கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டும் தின் லைன் ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி அதே மாதிரி மேலே 4 லைன் ட்ரா பண்ண மாதிரி கீழே 4 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் 2 லைன்ஸ்க்கு போல்டிங் கொடுத்துருங்க. லாஸ்ட் லைனுக்கு ஹம்பை கொடுத்துருங்க. இப்போ சென்டரில் ஒரு ஃப்ளாரல் கொடுத்து அது ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துடலாம். ஃப்ளாரல் ஒரு ஸ்ப்ரில் போட்டு சி மாதிரி கர்வ் பெண்ட் பண்ணி போட்டு அந்த சி எட்ஜிலேருந்து கனெக்ட் பண்ணாமல் மேலே கனெக்ட் பண்ணி ஒரு ஃப்ளாரல் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க. எனக்கு ஒன்றும் லைட்டாக கோல்டு இருக்குது, கோல்டு சரியாகல, அதனால தான் வாய்ஸ் இப்போ இருக்குது. உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் புரியல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் எனி டவுட்ஸ் நீங்கள் எனக்கு மெஹந்திக்கான மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ மேலே லைனில் ஒரு ஹம்ப் ட்ரா பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபிங்கர்ஸும் நீங்கள் பென்சிலில் ஸ்கேலில் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு இந்த சைடு அந்த கர்வ் பெண்ட் பண்ணி ஒரு டாட்டு, அதே மாதிரி ஒரு அப்படி கம்மியாக லைன்ஸ் கர்வ் பெண்ட் பண்ணி டாட் கொடுத்துட்டு ஒரு நல்ல போல்ட் பண்ணி ஒரு 2 ஒயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த எட்ஜில் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்படியே ஃபிங்கர்ஸ்க்கு டிசைன் போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி ட்ரா பண்ணி வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இல்லாட்டின்னா நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்டரில் நம்ம எப்படி இந்த டிசைன் க்ரியேட் பண்ணலான்னா சென்டரில் ஹாஃபாக டிவைட் பண்ணிடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஒரு எக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வி ஷேப்பு ட்ரா பண்ணிடுங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஒரு வி ஷேப் ட்ரா பண்ணி 4 சைட்ஸும் அதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம போல்டிங் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஒயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காண்டி நான் ஒயின் ட்ரா பண்ணேன். 4 சைட்ஸ்லேயும் நீங்கள் ஒயின் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிறதுக்கு போல்டிங் கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஹம்பை ட்ரா பண்ணிடுங்க. இப்போ 3 ஸ்ப்ரில் ட்ரா பண்ணுறேன். அதில் கொஞ்சம் கேப் இல்லாதனால கொஞ்சம் கொசன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் கீழே ட்ரா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழே போல்ட் லைன் கொடுத்துருங்க. மறுபடியும் டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பை ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ கீழே ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணி சென்டரில் எல்லாத்துக்கும் டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஃபிங்கர்ஸ்க்கு உண்டான டிசைன் இவ்வளோதான். இதே நம்ம ப்ரைடுக்கு போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபிங்கருக்கு எதை போடுறீங்களோ அதே மாதிரி சேமாக எல்லா ஃபிங்கருக்கும் போடுங்க. அப்போ உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு டிசைனும் முடியும்.
மாற்றி மாற்றி போடுறதுனால நீங்கள் போடலாம். ஆனால் வந்து நீட்டாக டிசைன் வராது. ஒரு ஃபிங்கருக்கு என்ன ட்ரா பண்ணுறீங்களோ ஒரு ப்ரைடுக்கு போடுறதுன்னா அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்ட்டாக டிவைட் பண்ணி வச்சுட்டேன். மேலே ஸ்லிப்பிங் லைன்லாம் வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து என்ன ட்ரா பண்ணுறோன்னா ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறோம். டபுள் லேயரில் தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஹம்ப்பு ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் 2 லைனாக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ அதில் பேலன்ஸ் இருக்க நடுவில் வந்து போல்ட் பண்ணிடுங்க. போல்ட் பண்ணிவிட்டு கீழே டபுள் லேயரில் தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் போல்ட் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் தின் லைன் ட்ரா பண்ணி மறுபடியும் ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாம் செக்குடு ஃபார்ம் பண்ணுறதுக்கானே ஒரு கிரிட்டு ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட பேசிக் வீடியோஸ் நிறையா இருக்குது. இப்போ கிரிட்டுக்குனே வந்து நம்மக்கிட்ட செப்பரேட் பார்ட் வீடியோஸ் இருக்குது. 4 வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன், ஆல் ஆர்கானிக் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிள், ரீசெல்லர்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். இப்போ சென்டரில் ஒரு ஃப்ளாரல் க்ரியேட் பண்ணுறக்கானே ஒரு ஸ்ப்ரில்லு ஹம்ப்பு சுற்றி போட்டு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கீழே வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்து ஒரு சிங்கிள் லைனு மறுபடியும் ஹம்ப்பு ட்ரா பண்ணி அந்த ஃபிங்கர்ஸ்னுடைய ட்ராவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது ஃபிங்கர்ஸில் பார்க்குறப்ப வந்து ரொம்ப அழகாக நீட்டாகவும் இருக்கும். ரீயூசபிள் ப்ராக்டிஸ் ஷீட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரீயூசபிள் ப்ராக்டிஸ் ஷீட்டில் நாங்கள் ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணியே அது ஷெல் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிங்கர்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஹம்ப்பு ட்ரா பண்ணி ஒரு ஸ்வெல் கொடுத்துட்டு டபுள் லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், போல்டிங் ஷேடு கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க, ரொம்ப கொசன்னு கொடுக்காதீங்கன்னு. அதே மாதிரி நீங்கள் போல்டிங் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி கொஞ்சம் நீட்டாக வந்து கொடுங்க. அப்போ உங்களுக்கு போல்டிங்கும் நீட்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு தின் லைன் நல்லா ஆஃபாக நெயில் கிட்ட அந்த கொஞ்சம் மேலே முன்னாடி முடியும் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் போல்ட் லைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டு போல்ட் லைன் பண்ணிடுங்க. இந்த சைடு ஒரு தின் லைன், அந்த சைடு ஒரு தின் லைன் கொடுத்துருங்க. ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. இந்த சைடும் அந்த சைடுக்கும் ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. இதில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம், ஒயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு ஹம்ப்பு கூட இன்னொரு லேயரில் ஹம்ப்பு கூட ஃபார்ம் பண்ணி நீங்கள் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒயின் போட்ட மாதிரி நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஐடியாஸ் தான் சொல்கிறேன், இப்படியும் பண்ணலாங்கிறத. உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் ஃபிங்கர்ஸ்க்கு உண்டானது ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு தின் லைன். நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீயாகவே 50+ ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் டு ப்ரைடல் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நானும் ஃப்ரீயாகவே பேசிக் டு ப்ரைடல் மெஹந்தி கற்றுத்தரேன். நீங்களும் ஈஸியாக ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுக்கலாம். உங்களாலே மெஹந்தி கண்டிப்பாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு மெஹந்தி ஆசை மட்டும் இருந்தால் போதும், நீங்களும் கண்டிப்பாக ஈஸியாக வந்து மெஹந்தி போட்டு பழகிடுவீங்க. இப்போ நம்ம வந்து ஹம்ப்பு ட்ரா பண்ணிட்டோமா, அதில் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறக்காண்டி ஒரு வேவ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த வேவுக்கு நடுவில் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கிரிட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி நல்லா கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி உள்ள ஜிக்ஜாக் கிரிட்ஸ் வந்து கொடுத்துட்டு சென்டரில் உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்குமே டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போல்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்துட்டு அதில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ கீழே வந்து ஒரு 3 ஒயின் ட்ரா பண்ணி இந்த சைடும் அந்த சைடும் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த டிசைன் போடுறப்ப உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து அப்படி போட்டு காட்டல. உங்களுக்கு வந்து குழம்பிரும், நான் எப்படி ட்ரா பண்ணேன்னு தெரியாதுங்கிறக்காண்டி நான் ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் தனித்தனியாக ட்ரா பண்ணியே காமிச்சிட்டேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போது பென்சிலில் ஸ்கொயர் ஷேப்பில் கூட ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த நெயில் வராட்டினாலும் பரவாயில்ல. பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் டிசைன் ப்ராக்டிஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டபுள் லேயரில் தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. யூ ஷேப் வந்து ஹம்புக்கு மேலே கொடுக்காம கீழே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி ஹம்பை ஒட்டி நம்ம யூ ஷேப் இப்படி ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணி யூக்கு நடுவில் வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து அந்த லைன் ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு ஃப்ளாரல் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்வெல்லு ஹம்ப்பு ஒரு பார்டருக்கு உண்டான ஃப்ளாரல் வந்து யூ ஷேப்பில் கொடுத்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து போல்ட் பண்ணிடுங்க. போல்ட் பண்ணிவிட்டு இதை கர்வ் லைன் மாதிரி கொடுத்து ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் ஹம்ப்பு ட்ரா பண்ணிடுங்க. இப்போ அதை ஒயின் கொடுத்து இதையும் வந்து ட்ரா பண்ணிடுங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டு ஒரு 3 டாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஜும்காஸ் ட்ரா பண்ணுறக்கு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணி போல்ட் பண்ணி ஒரு 3 லைன் ட்ரா பண்ணி டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஜும்காஸ்மே பார்ட் 5 வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக பேக் வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் வந்து ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு டபுள் லைனில் தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் வந்து சர்க்கிள் பார்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். 3 சர்க்கிளில் பார்டர்ஸ்க்கு வந்து 3 லைன்ஸில் வந்து சர்க்கிள் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு சிங்கிள் திங் லைன் கொடுத்துட்டு 3 லைனில் சென்டருக்குள்ளேயும் வந்து சென்டர் சர்க்கிளில் வந்து டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி ஹம்பை ட்ரா பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கேப்பு விட்டு ஒரு சும்மா ஸ்ப்ரில் வந்து இந்த டிசைனில் நம்ம பார்க்கவே இல்லை. முன்ன போட்டதெல்லாம் பார்த்துருப்போம், இது பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து கவனமாக பார்த்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரில் நல்லா கர்வ் பண்ணி போட்டு அந்த ஸ்ப்ரில் எல்லாத்துக்குமே வந்து லீஃப் வச்சு போட்டுருங்க. உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கே உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து ஹேண்டில் போட்டாலும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஹந்தியில் இது எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிசைன் குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் மெஹந்தி போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா